சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சித்ரா கிட்ட, இந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா சேதுகிட்ட விருப்பதா சம்பாதிக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யாவை எப்படினாலும் சேதுவோட மனசுல நம்ம ஒட்ட வச்சிடலாம். அப்படி மட்டும் சேது மட்டும் ஐஸ்வர்யாவை விரும்பிட்டான், தமிழ் குழந்தையாவது ஒன்னாகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மோகனா வராங்க. மோகனா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். தமிழ் குழந்தை இருந்தா என்ன, அது சேதுவோட குழந்தை தானே, இந்த வீட்டோட முதல் வாரிசு தானே, அந்த குழந்தைய பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு கூட ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடந்ததுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஆனா அவருடைய பேச்சை மீறி நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்றதுனாலதான் அமைதியா இருக்கேன். கல்யாணம் எப்படி நடந்தது, என்ன ஏதுன்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சு நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு பேசுறாங்க மோகனா. உடனே ஈஸ்வரி, என்னதான் இருந்தாலும் சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஒருவேளை சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிறகுற குழந்தை பிறந்தா அப்ப இந்த குழந்தைய எல்லாருமே துச்சமா தானே மதிப்பீங்க, அததான் நான் சொன்னேன்னு சொல்றாங்க. உடனே சேது அந்த இடத்துக்கு வரங்க. சின்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருக்கிறது எனக்கு புரியலன்னு சொன்னதும் உடனே மோகனா சொல்றாங்க, அது ஒண்ணு இல்லையா சேது, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசு, மூத்த குழந்தை. அதை தான் நம்ம சொல்லுவோம். தமிழுக்கு பிறந்த குழந்தை எதுக்காக இந்த வீட்டு வாரிசா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் கோபம் வந்ததுன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, ஆமா இல்ல சேது, என்னதான் இருந்தாலும் தமிழ் ஏழை வீட்டு பொண்ணு. அவ குழந்தைகளை வளர்க்கவே ரொம்ப கஷ்டப்படுவா. ஏதோ சொத்துல பாதியோ கால்வாசியோ ஏதோ ஒண்ணு எழுதி கொடுத்து போமானா போயிட போறா. உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிறக்கிற குழந்தைதான் இந்த வீட்டோட வாரிசா இருக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப ஈஸ்வரி சொன்னதும் ரொம்பவே கோவம் வருது சேதுவுக்கு. போதும் நிறுத்துங்க, என்னுடைய சின்னமான்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்க. இன்னொரு முறை என் குழந்தைய பத்தி ஏதாவது பேசுனீங்க, நடக்கிறதே வேற. நானும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து குழந்தை பெத்துப்போன்னு சொன்னமா? சொல்லுங்க, சொன்னமா? என் குழந்தைனா இது மட்டும்தான். ஐஸ்வர்யா கிட்ட இப்பவே திட்டவட்டமா சொல்லிடுறேன், நான் ஐஸ்வர்யாவும் பேருக்கு வேணும்னா புருஷன் பொண்டாட்டி இருப்போமே தவிர குழந்தையெல்லாம் நாங்க பெத்துக்க மாட்டோம். என்னால ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ முடியாது, இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி சேது கோபமா பேசுறாங்க. இது கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அதோட அந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.